கோடை விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் கோவை ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது குறித்து செய்தியாளர் காளிதாசன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். வணக்கம் காளிதாசன், கோவை ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. சிறப்பு ரயில்கள் ஏதாவது இயக்கப்படுகிறதா? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிக்கந்தர். கோடை விடுமுறை முடிந்து நாளை பள்ளி திறப்பதனால கோவை ரயில் நிலையத்தில் பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இன்று வரை கோடை விடுமுறையானது விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அவங்க சொந்த ஊருக்கு செல்வது வழக்கம். இந்த நிலையில் நாளை பள்ளி திறப்பதனால கோவை ரயில் நிலையத்தில் பொதுமக்களின் கூட்டம் வழக்கத்தை விட இப்ப தற்பொழுது அதிகமாக காணப்பட்டு வருகிறது. மேலும் இதுக்காக சிறப்பு ரயில்கள் மட்டும் இயக்கப்படுவதனால வெளியூருக்கு சென்ற பொதுமக்கள் மீண்டும் நாளை பள்ளி திறப்பதனால் மீண்டும் கோவை நோக்கி படையெடுத்துள்ளனர். அதே போல கோவை மாவட்டத்திலிருந்து வெளியூரில் கோவை மாவட்டத்திற்கு இருந்த பொதுமக்கள் மீண்டும் அவர்கள் சொந்த ஊர் செல்வதற்காக ரயில் நிலையத்திற்கு வருவதனால் ரயில் நிலையத்தில் அதிக அளவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ரயிலில் பயணிகள் அதிக அளவில் பயணம் செய்து வருகின்றனர். மேலும் ரயில்களில் போதிய ரயில்கள் விடப்பட்டிருந்தாலும் கூட பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டு வருவதனால பொதுமக்கள் முட்டி மோடி அந்த ரயில் பெட்டியில் ஏறி இறுக்கி பிடிப்பதற்காக உள்ளே சென்று இடம் பிடித்து கொண்டிருக்கின்றனர். அதே போல கோவை ரயில் நிலையத்தில் அதிக அளவில் பொதுமக்கள் கூட்டம் கூடுவதனால பாதுகாப்பு பணியில் போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அதே போல கோவை ரயில் நிலைய பகுதியில் மதியம் முதல்ல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. பொதுமக்கள் அதிக அளவில் ரயில் நிலையத்துக்கு வருவதனால இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அதே போல பொதுமக்கள் தங்கள் உடைமைகளை பத்திரமாக வைக்குமாறு தொடர்ச்சியாக போலீசார் பொதுமக்களுக்கு வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் இந்த கூட்டம் நெரிசலானது தற்பொழுது வரை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல மாலை இரவு அதிக அளவில் கூட்டம் அதிக அளவில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களை தந்தமைக்காக நன்றி காளிதாஸ்.